எமது நாடு பன்முகத்தன்மையை கொண்ட அல்லது பல இனங்களை கொண்டு உருவாகிய ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடு என்பதை நாம் புதிதாக உங்களுக்கு கூற தேவையில்லை. ஆகவே ஒவ்வொரு இனத்திற்கும் ஏற்ற பல்வேறுபட்ட மதங்கள் காணப்படுகின்றன. இந்து மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், இஸ்லாம் மதமாக இருக்கலாம், கிறிஸ்டியன் மதமாக இருக்கலாம். எந்த மதமாக இருந்தாலும் இந்த மதங்களின் நிலைப்புத்தன்மை அல்லது இந்த மதங்கள் உருவாகி இருக்கின்றமை ஒரு பன்முகத்தன்மையை கொண்ட சமூகத்தின் உள் என்பது யதார்த்தம். අපේ රටේ සමහරක් ගම් තියෙනවා ඔය කිව්ව හැම ආගමක්ම අදහන අය එකට ජීවත් වෙන. එකම ප්‍රජාවක් තුල ජීවත් වෙන. මේ අයගෙනුත් සමහරක් අය ඉන්නවා ඔවුන්ගේ ආගමික අනන්‍යතාවය ඉස්මතු කරගන්න පිල්වලට බෙදෙන. ඒත් අපි මේ දකින්න යන කතාව ඊට තරමක් වෙනස් කතාවක්. ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொழும்பு நவகம்புர வீடமைப்பு திட்டத்தில் வாழ்கின்ற இவர்களுக்கு மங்களகரமான ஒரு தினம். தமது வீடமைப்பு திட்டத்தின் 24வது வருட பூர்த்தியை முன்னிட்டு சர்வமத பிரார்த்தனை நிகழ்வொன்றினை நடத்தவே இவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றனர். நவகம்புர சனசமூக அபிவிருத்தி சங்கம், மக்கள் காவல்துறை குழு, யுனைடெட் விளையாட்டுக் கழகம் என்பன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்விற்கு சகல மத பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய பலரும் காலங்காலமாக ஒற்றுமையாக வாழ்கின்ற மக்களை பாராட்டியதுடன் நாட்டிற்கு சமாதானத்தை வேண்டியும் பிரார்த்தித்தனர். අද මේ කොළඹ නවගම්පුර ග්‍රාමයෙන් මේ දෙන ආදර්ශමත් පණිවිඩය මුළු මහත් රටට විතරක් නෙවෙයි ලෝකෙටම වැදගත් පණිවිඩයක්. අද අපට අවශ්‍ය වෙලා තියෙන්නේ මේ ටික තමයි. කාගෙත් එකමුතුකම. ඒ එකමුතුකම තියෙනකොට එතන සහජීවනයේ ගොඩ නැගෙනවා. මේ අවුරුදු 24ක කාලයක් තුල ඔබ ගමක් හැටියට එකමුතු වුණා විවිධ කටයුතු වලදී. මම මේ මිසමේ වැඩ කටයුතු කරනවා දැන් අවුරුදු එකමාරක් වගේ කාලයක ඉඳන්. මේ නවගම්පුර දේවස්ථානයේ හදද්දිත් එතනදී කතෝලික බැතිමතුන් පමණක් නෙවෙයි මේකට බොහෝ දෙනෙක් දායක වුණා කතෝලිකයන් නොවන. ඉතින් මම ඒ තුල දකිනවා ඔබ තුල ඇති ඒ එකමුතුකම, ඒ සහෝදරත්වය. ඒක මම අගය කරනවා. கம்முதாவ திட்டத்தின் கீழ் 1984ஆம் ஆண்டு நவகம்புர வீடமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தினூடாக கொழும்பின் 9 பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் 600 குடும்பங்கள் வீடுகளை பெற்றனர். இதில் 1983 ஜூலை கலவரங்களினால் வீடுகளை இழந்த தமிழர்கள் உட்பட அனைத்து இனங்களையும் சேர்ந்த மக்கள் குடியேற்றப்பட்டனர். இன்று 2000க்கும் அதிகமான குடும்பங்களை கொண்ட கொழும்பின் பிரதான குடியேற்ற திட்டங்களில் ஒன்றாக நவகம்புர காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட அடையாளங்களை கொண்ட மக்கள் இங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் தம்மிடையே மிக நெருக்கமான உறவினை இன்று வரை பேணி வருகின்றனர். சிரியாவதி இந்த குடியேற்ற திட்டத்தில் 24 வருடங்களாக வாழ்கின்ற ஒரு பௌத்த மத பெண். அவர் தம்மிடையே காணப்பட்ட ஒற்றுமையையே இன்றைய தினம் பறைசாற்றுவதாக கூறுகின்றார். මේ ආගම් අතරින්ම ಜಾති අතරින්ම ජීවත් වෙනවා. ඒ වුණාට අපි ඔක්කොම එක වගේ සමගියකින් තමයි අපි ජීවත් වෙන්නේ. ඒ වගේ සමගියෙන් ඉන්න නිසා තමයි මේ වගේ ලොකු වැඩසටහනක් හරි අපිට කරන්න පුළුවන් උනේ මේ ගමේ අයගේ සහයෝගයයි ආධාර උපකාරයයි නිසායි. අපි ඒ අය එක්ක මනාප ගතියකින් ඉන්නවා නම් අපිට මිනිස්සුන්ගේ ආධාර උපකාර ලැබෙන්නේ නැහැ. பத்மகலா ஓராண்டிற்கு முன் இந்த வீடமைப்பு திட்டத்தில் குடியேறிய தமிழ் பெண். பாதுகாப்பு காரணங்களினால் கொழும்பில் தமிழ் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் அவ்வாறான நெருக்கடிகளை தாம் இங்கு முகம் கொடுப்பது குறைவு என கூறுகின்றார். நாங்கள் முந்தி இருந்த இடத்துலையும் எல்லா மக்களுமே இருக்கிறாங்க, எல்லா இனத்தவர்களும் சேர்ந்து இருக்கிற இடத்துல தான் நாங்களும் இருந்தோம். ஆனால் அங்கே இந்த மாதிரி இப்போ கோயில், பள்ளிவாசல், பன்சல் அதெல்லாம் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் எல்லாம் தூரத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விழாக்களோ அதில் எங்களுக்கு பங்கு பெற்ற சூழ்நிலைகள் எல்லாம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் நவகம்புரையில் அப்படி இல்லை. மதங்களின் பெயராலும் இந்த நாட்டில் வன்முறைகள் பல அரங்கேறாமல் இல்லை. எனினும் இந்த பிரதேச வாசிகள் மத வழிபாடுகளின் போதும் ஒத்துழைப்புடன் செயற்படுவதால் மதத்தின் பெயரால் வேற்றுமைகளை இவர்களிடத்தில் காண முடியவில்லை. வேண்டியதுக்கு போவேன், பன்சலைக்கும் போவேன், கோவிலுக்கும் போவேன், சேச்சுக்கு என்ன விசேஷம் இருந்தால் அதுக்கும் போவேன், எல்லாத்துக்கும் உதவி பண்ணி. இந்த 2-3 நாளில் இந்த பன்சலில் வேலை விடிய வெளிச்சு நேற்று தான் வந்து தூங்கணும். எல்லாம் ஜாதி பேர்ல எல்லாத்துக்கும் போவோம்.
பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற இதுபோன்ற இடங்களில் முரண்பாடுகள் தோன்றுவது யதார்த்தமானதே. எனினும் தமது பிரச்சினைகளை கலந்துரையாடி சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு நவகம்புர மக்கள் முயற்சிக்கின்றனர். அதற்காகவே நவகம்புர சனசமூக சங்கம் மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழுக்களை இவர்கள் அமைத்துள்ளனர். வீட்டுக்கு யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா இப்போ போலீஸ் செக்கிங் எந்த நேரம் நடக்கும். அப்படி இருக்க நேரம் நாங்கள் அவங்களுக்கு போய் சொல்லிடுவோம், இப்போ வந்திருக்கிறாங்க தங்கிட்டு போவாங்க அப்படின்ட்டுலாம். இப்போ அப்படி சொன்னால் அப்போ அவங்க எதுவும் போலீஸில் எதுவும் செக் பண்ண வர நேரத்தில் அவங்க அதை பார்த்துக்கொள்ளுவாங்க, எந்த பிரச்சனைகளும் வராது எங்களுக்கு. සීලුම ජාතීන් එක්සත්ව වැඩ කටයුතු කරනවා. සමහර විට සමහර ගම්වල අල්ලපු ගෙදරට කවුදරි ආවොත් පාවා දීම වගේ දේවල් කරනවා. නමුත් ඒ වගේ දේවල් මේ නැහැ. මොකද මේ ඉන්න මිනිස්සු මේ ඉන්න තරුණ කණ්ඩායම් සෑහෙන බුද්ධිමත් විදිහට කටයුතු කරනවා. යම් මේ වගේ ප්‍රශ්නයක් ආවොත් ප්‍රජා පොලිසිය එකෙත් ප්‍රජා සංඝ සමිතිය සංවර්ධන වැඩ කරන හරහා පණිවිඩය අපිට ලැබෙනවා. ඒ නිසා අපි ඒගොල්ලන්ට විරුද්ධව කරන්නේත් නැහැ. නමුත් ඒගොල්ලන්ට අපි දැනුවත් කිරීමක් කරනවා. இன மத வேறுபாடுகளால் முரண்பாடுகளை உருவாக்கி அதன் விளைவாக அழிவுகளை தோற்றுவித்துக் கொள்கின்ற ஒரு சமுதாயத்தில் அந்த வேறுபாடுகளை புரிந்துணர்வாக மாற்றி இம்மக்கள் அமைதி காண முயற்சிக்கின்றனர். இதுவே சமாதானத்தை எதிர்பார்த்திருக்கின்ற எமது நாட்டிற்கு நவகம்புர மக்களது சகவாழ்வு வழங்குகின்ற முன்னுதாரணமாகும். நல்லது, சிறியதொரு இடைவேளை அடுத்து භාෂා විශේෂාංගය